கேட்டா அதுக்கான பதில் சொல்லுங்க. அதுதான் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காரு சார். பொதுக்குழு நடக்க போது 5ஆம் தேதி அன்னைக்கு அன்று பேச போறாங்க. அந்த இடத்துல இதுக்கான விளக்கம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் நீங்க டிபேட் வைக்க போறீங்க, திருப்பி என்ன கூப்பிட போறீங்க. இதுக்காக தான் சார் இதெல்லாம் சொன்னாரு. நான் ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப தெரிய போகுது. திரு ரவீந்திரன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி, இது தேவையான அமைதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா 5ஆம் தேதி ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சூழ்ச்சி இல்லை, இது எந்த விதமான சூதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. உங்களுடைய பார்வை? அதாவது இந்த கரூர் நிலவுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் இவர் நிர்மல்குமார் சொன்னது மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்களோ அதே நிலைப்பாடு தான் எனக்கும் அவங்கள பற்றி. அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு நடந்த சம்பவங்களில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய கூட்டங்களுக்கு தாவேக்கனார் வந்து கொடி காட்டினது, அது தொடர்பாக தலைமையிலிருந்து கிளியர் கட்டான ஒரு மறுப்போ எதுவோ இல்லை. அதை வந்து அவங்க அப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம், காஃபி டாஃபிங்கிற மாதிரி எந்த வகையில் வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காமலே அவங்க இல்லை. அதுக்கு மட்டும் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் நடந்த எந்த அரசியல் நிகழ்வுகளுக்கும் நான் முக்கியமாக இந்த அலையன்ஸ் சென்ட்ரிக்கா உள்ள இதுகளுக்கே நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசலாங்கிற அடிப்படையில் இதை நான் முன் வைக்கிறேன். ஏன்னா அதை நம்ம அது மெட்டீரியல் மேட்டருங்கிறக்கா அதை நான் பார்க்குறேன். அது 2 நாட்கள் வந்து இவங்களே ஆட்களை வச்சு பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இயல்பாகவே அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கேடர்ஸ் மத்தியில் நம்ம எடப்பாடி தான் நம்ம அரசியல் எதிரி திமுகவை வீழ்த்ததுக்கு முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்தது. அது இயல்பாக நடந்ததா அல்லது என்னங்கிறதுக்கு இவங்க ஒரு கிளாரிட்டியோ அது சம்பந்தமான ஒரு கிளியர் கட் மறுப்போ ஏதோ தலைமையிலேருந்து அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை இதுவரை இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் ஆப்ஷன் ஒன் ஆஃப் த ஆப்ஷன், இதுதான் ஆப்ஷன் நான் சொல்ல வரல, அதை ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிறாங்க. அதை க்ளோஸ் பண்ணாண்டாங்கிற எண்ண ஓட்டம் தலைமைக்கு இருக்கிறதா தான் அந்த இடத்துக்குள்ள நாம் இன்டர்பிரட் பண்ண முடியும். அந்த புள்ளிக்குள்ள பாஜகவை கலத்தி விட்டுட்டு தவேகாவை சேர்க்க போறாங்கிற பல தகவல்களும் வரும்போது ஆர்வி உதயகுமார் வந்து நீங்க துணை முதல்வருங்கிற ஒரு அடிப்படையில் கூட பேசினாப்ல. இல்லை, அந்த விண்டோவை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் 1 மாசத்துக்கு முன்னதாக இந்த நிலைப்பாட்டில் தான் இப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன விண்டோ ஓப்பன்ல இருந்தது, இப்போ என்ன விண்டோ ஓப்பன்ல இருக்கு, ஏன் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கருத்துக்கள். நான் இப்போ ஏன் சொல்ல வராங்க வெளியே வந்து பேசுறாங்கக்குள்ள காரணத்தை சொல்றேன். கடைசியா ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார்னா, எங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணி தொடரும், பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தாலே 180 சீட்டு வெற்றி பெறுவோம், அதில் தாவேக்கா வந்தால் 200 சீட்டு வெற்றி பெறுவோம்னு சொல்லும் போது ஆர்வி உதயகுமார் 4 நாளைக்கு முன்ன பேசின ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாறுபட்டு தாவேக்கா ஒரு 20 சட்டமன்ற தொகுதிக்கு தகுதியான கட்சிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கொடுக்குறாரு. அவர் இதை கொடுக்கும் பட்சத்தில் அதை மறுத்து இன்னொரு கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. சொன்னால் தாவேக்கா ஒரு ரொம்ப சின்ன கட்சிங்கிற லெவலில் அதிமுககாரங்க ட்ரீட் பண்ணுறாங்கங்கிற அந்த இம்ப்ரெஷனும் அந்த விஜய்க்கு இமேஜும் கட்சியோட இமேஜும் அடிபடும். அதை தவிர்க்கிறதுக்கு இதை வந்து இன்னைக்கு போன மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேண்டில் தான் இந்த மாதமும் இருக்குன்னு சொல்கிறாரு. அவராலையும் இது தொடர்பாட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து கிளாரிட்டியோட பதில் சொல்ல முடியலை. நம்ம வந்து நிர்மல்குமாரை வந்து அந்த இடத்துக்குள்ள நீங்கள் சொல்லி தான் தீரணும்னு நிர்பந்திக்கவும் முடியாது. பிரேமா பேசி அதை என்ன எடுத்துக்கலாம்னா, ராஜேந்திர பாலாஜி சொன்னதுக்கு ஒரு மறுப்பா இன்டைரக்டா வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இன்னொரு ஆங்கிளில் வந்து அவங்க பேசினாங்க, ராகுல் காந்தி பேசினாங்க, அதெல்லாம் செய்திகள் பலதும் இவங்களை பற்றி ராகுல் காந்தியே மாநாட்டுக்கு வராருலாம் செய்திகள் வந்தது நாம் அறிவோம். அந்த செய்தி தொடர்பான இவங்களை தவிர்த்து பார்த்தாலே இன்னைக்கு வந்து காங்கிரஸோட அப்சர்வர் வந்து அதிக சீட்டு கேட்கறது பற்றி டெல்லி தலைமை முடிவு பண்ணுங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப சொக்கரோட பேரன் திருமணத்தில் திமுக காங்கிரஸ் இந்திய அளவுக்கு எப்படி தேவைன்னு சொல்லும் போது இந்த இடத்துக்குள்ளையும் விஜய மறந்துருங்க, காங்கிரஸ் திமுக மட்டுமே பேசுங்க. இதுல காங்கிரஸ் தலைமை வந்து நீங்க உங்க அணிக்குள்ள தேமுதிக தினகரன் ஓபிஎஸ் இவங்களை கொண்டு வரதா இருந்தா நாங்க தேஜஸ்வி யாதவ் கிட்ட 12 இடங்களை விட்டு கொடுத்து 70 நின்ன இடத்துல 58 நிற்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நாங்க சீட்டை புதிய கட்சிகள் இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு புதிய கட்சிகளை கொண்டு வரதுக்கு நாங்களும் தயாரா இருக்குங்கிற கருத்தை ஸ்டாலின் சொன்னதின் அடிப்படையில் தான் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் காங்கிரஸ் கூட்டணியை பற்றி உறுதியான கருத்தை சொல்றாங்க. இதுல அதன் அடிப்படையில் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து அதிக சீட்டு கேட்கறதே தலைமை முடிவு பண்ணுங்கிறாங்க. இப்ப தவேகாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, அரசியல் களத்தில் என்ன வாய்ப்பு என்ன?
214 தனித்து போடுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறதா அவங்க முன்னாடி உள்ள ஒரு வாய்ப்பு. அதை கூட அவங்க மிக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாமல் ஒரு மென்மையான போக்கெடுத்து தான் சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆஃபர் அக்செப்டன்ஸில் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆஃபர் வருது, என்ன ஆஃபர் வருதுங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரி, திரு அக்னீஸ்வரன், கடந்த மாதம் இருந்த அதே நிலைப்பாடு தான், அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத பகிரங்கமாக சொல்லிட்டாரா விஜய்? அனைவருக்கும் வணக்கம். இல்லை சார், அந்த ட்விட்டரில் போட்டது தானே சார் சொல்கிறீங்க? அவர் நிர்மல்குமாருடைய பேட்டி ட்விட்டரில் போட்டது எல்லாமே சேர்த்துதான். எல்லாமே நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்றது தானே காட்டுது. அதிமுகவோட கூட்டணிக்கு வரலன்றதையும் காட்டுது. எது? அதிமுகவோட கூட்டணிக்கு வரல அப்படின்றதையும் காட்டலையா? அதிமுகவோட கூட்டணி வரல அப்படின்னா தனித்து நிற்போம்னா அதான அர்த்தம். இல்லை, அதிமுக எங்களோட கூட்டணி கூப்பிட்டாங்க, அதுக்கு நாங்கள் போக தயாரா இல்லை, கூட்டணி இல்ல அப்படின்றது அதான் அர்த்தம். திமுக விஜய கூட்டணி கூப்பிடலையே சார். அப்ப அதிமுகவும் கூப்பிடலையே. ஆர்பி உதயகுமார் என்ன பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். பிள்ளையார் சொல்லி யாருக்காக போடப்பட்டது? எந்த கட்சி கொடியை பார்த்து சொன்னாரு? எந்த கட்சி தொண்டர்கள் அங்க வந்து கொடியை தூக்கி நின்றாங்க? எந்த கொடி அது? தாவேகா கொடி. அதை பார்த்து பிள்ளையார் சொல்லி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? அது எதிர்பார்ப்பு. அதுதான் சொல்றேன். எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை காலையில பார்த்துட்டு சாயந்தரம் பார்க்கிறது எதிர்பார்ப்பா, மரியாதை நிமித்தமா? ஓபிஎஸ்ஓ முதலமைச்சரோ வாயை திறந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது, ஆமாம் கூட்டணி குறித்து பேசுறோம், இதோ எங்கள் கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடி இருக்குன்னு கை காமிச்சு பேசினாங்களா? ஓபிஎஸ் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கிறாருன்னா, திமுக தான் திரும்ப வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்றாரு? எதை வச்சு சொல்றாரு சொல்லுங்க சார். அது மாதிரி தான் 1949 ஆரம்பிச்ச திமுக முதல் தேர்தல் 52 நடக்குது. 52 ஏப்பா திமுக நிக்கலன்னு சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ் கேட்கலைங்க. 57 தான் திமுக நிக்குது. அது மாதிரி தான் அவர்கள் எதிர்பார்ப்பு என்பது வேற. அவர்கள் ஆசைப்படலாம், அந்த ஆசைகள் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அதற்கெல்லாம் யாரும் வந்து பொறுப்பாளியாக மாற முடியாது. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் இங்க களத்தில் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தனித்தனியாக நின்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அதிமுக தலைமையில் பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனா திமுக தனியா நிக்குதா? இல்ல, அவங்க மட்டும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்களே. ஆகவே திமுக ஆட்சி அகற்றுவதற்கு தனியாக இருப்பவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள் எந்த கூட்டணியால சேர போறாரா? இல்ல. ஆனா யாரை எதுக்குறாரு? திமுகவை எதுக்குறாரு. தாவேகா தனிச்சுதான் நிப்பன்றாங்க. யாரை எதுக்குறாங்க? திமுகவை எதுக்குறாங்க. ஆனா தனியா தான் நாங்க முதலமைச்சராக போறோம்ன்றாங்க. அதிமுக யாரை எதுக்குறாங்க? திமுகவை எதுக்குறாங்க. ஆனால் அதிமுக